ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்டேஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய ஸ்வீட்ஸ் வந்துட்டு இண்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமில் தான் ஸ்வீட் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிட்றது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறமா செக்கப்புக்கும் போகவே மாட்டாங்க. ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், என்ன செக் பண்ணாலும் சுகர் வேல்யூஸ் அதிகமாக தான் காட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் ஸ்ருதி, டயட்டீஷியன், பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலையூர். ஸோ ரீசெண்டாகவே நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாகவே ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பீப்புளுக்குமே வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோமும் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அதிகமாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு டயபெட்டிஸில் ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் அப்படின்னு 2 கிளாஸிஃபிகேஷன்ஸாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ்னால் அவங்களோட HbA1c வந்துட்டு 6.5, தட் இஸ் 5.5லேருந்து 6.5க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ப்ரீ டயபெட்டிஸ் கேட்டகரியில் வருவாங்க. அதே டயபெட்டிக்னா 6.5 மேலே HbA1c வேல்யூ வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்க எப்போ வேணாலுமே வந்துட்டு டயபெட்டிக்காக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அன்டில் அண்ட் அன்லெஸ் தேர் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணாமல், டயட் கரெக்டாக எடுத்துக்காமல், சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரீ டயபெட்டிஸ் உள்ள பீப்புளை வந்துட்டு டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகிறது நிறையவே பார்க்கலாம். நம்மளுக்கு கிரேவிங்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப காமன். அதுவும் ஃபெஸ்டிவ் சீசனில் ஸ்வீட் இல்லை அப்படின்னா நம்மளால் இருக்கவே முடியாது. அண்ட் நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சாலுமே டேஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இண்டல்ஸ் நிறையவே பண்ணிடும். பட் அப்படி நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதுக்கான ஹெல்த்தி டயட் டிப்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அது இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் உங்கள் கண்ட்ரோலில் தாங்க இருக்கும். ஸோ டயபெட்டிஸ்னாவே வந்துட்டு பேசிக்காக எல்லாரும் சொல்கிறது வந்துட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், ஃபைபர் ரிச் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான். பட் அகெயின் அது வந்துட்டு எந்த அளவில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணுன்றது வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு குலாப் ஜாமுன் வந்துட்டு சாப்பிட்றீங்க, ஓகேங்களா? ஸோ அதோட கேலரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி லைக் 250 to 300 கேலரிஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு மீலாக கன்வெர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் மீல்ஸாகவே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். வேர் நீங்கள் ரைஸும் சாப்பிட்டுட்டு பொரியல், கூட்டு எல்லாமே சாப்பிட்டாலே வந்துட்டு 300 கேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு மீல்ஸ்லேயே வந்துடும். பட் வேறஸ் இந்த ஒரு 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கேலரிஸ் வந்துட்டு ஈஸியாகவே மீட் ஆகிடுது. உங்களுக்கு இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லும் ஆகாது. நம்ம 2 குலாப் ஜாமுனில் நிற்போமா? கண்டிப்பே கிடையாது. பட் நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அதில் ஃபைபர் இன்டேக் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட சுகர் ஸ்பைக்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட சுகர் ஸ்பைக்ஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. அண்ட் நீங்கள் வந்துட்டு கில்ட்டே இல்லாமல் ஸ்வீட்டும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் பிளெயினாக இந்த மாதிரி குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, காஜு கட்லி அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடும்போது அது கூட நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகர் ஸ்பைக்ஸை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் நம்ம ப்ரோட்டீனும் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம என்ன அதிரசம், முறுக்கு அது இதுன்னு சாப்பிட்டாலுமே ஒரு போர்ஷன் ஆஃப் சுண்டலும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதிலிருந்து வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீனும் ஆப்வியஸாக கிடைக்கிறதுனால உங்களோட சுகர் வேல்யூஸை வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டயட்டில் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக செக்கப்புக்கும் போகலாம். உங்களோட சுகர் வேல்யூஸ் வந்துட்டு அதிகமாகவும் காட்டாது.